விசிடி நம்பர் 523 பாம்பே, முரளி டேட்டு 7/5/67, கிளாரிஃபிகேஷன் டேட்டு 24/9/2006. प्रातः क्लास चल रहा था 7 मई 1967. மார்னிங் கிளாஸ் போயிட்டு இருந்தது. 7/5/1967 முரளி. पहले पेज के मध्याह्न में बात चल रही थी. ஃபர்ஸ்ட் பேஜினோட நடுவுல பேச்சு போயிட்டு இருந்தது. कि अनेक धर्म विनाश होकर एक आदि सनातन देवी देवता धर्म की स्थापना होती है. நிறைய தர்மங்களினோட விநாசம் ஆகி ஒரு தேவி தேவதா தர்மத்தினோட ஸ்தாபனை ஆகும். पहले सूक्ष्म रूप में होती है, ஃபர்ஸ்ட் நுணுக்கமான ரூபத்துல ஆகும். और बाद में பிறகு बड़े रूप से होती है. பெரிய ரூபத்துல ஆகும். अभी पुरुषोत्तम संगम युग चल रहा है. இப்போ புருஷோத்தம் சங்கம் யுகம் போயிட்டு இருக்குது. फिर भी अभी जो कुछ इन आँखों से देखते हो, ஆனாலும் இந்த கண்களால ஏதெல்லாம் பாக்குறீங்களோ वो नहीं रहेगा. அது இருக்காது. ये सारा राज तुम्हारी बुद्धि में अभी है. இந்த முழு ரகசியம் இப்போ உங்களோட புத்தியில இருக்குது. विनाश हो जाएगा. எப்போ விநாசம் ஆயிடுமோ तो तुम सतयुग के सीनरियाँ बहुत अच्छे अच्छे देखेंगे. அப்போ நீங்க சத்யுகத்தினோட சீனரிஸ் ரொம்ப நல்லபடியாக பாப்பீங்க. जैसे अजमेर में भी एक मॉडल बना हुआ है. எப்படி அஜ்மேர்ல கூடயும் ஒரு மாடல் உருவாகி இருக்குது. उसमें से भी सीनरियाँ लेकर के அதிலிருந்து கூடயும் சீனரிஸ் எடுத்துட்டு तुम नई दुनिया अलग से, நீங்க புது உலகம் தனியாக फिर से दिखाओ. மறுபடியும் காமிங்க. इस पुरानी दुनिया को कैसे आग लग रही है. இந்த பழைய உலகத்துக்கு எப்படி தீ பிடிச்சிட்டு இருக்குதுன்னு. इस पुरानी दुनिया का भी नशा तो है ना. இந்த பழைய உலகத்தினோட போத கூடயும் இருக்குது இல்லையா. और अभी ये नई दुनिया इमर्ज हो रही है. இப்போ இது புது உலகம் எமர்ஜ் ஆயிட்டு இருக்குது. नई दुनिया इमर्ज होती है புது உலகம் எமர்ஜ் ஆகுது. तो रावण की पुरानी दुनिया को आग लगती है. அப்போ ராவணனோட பழைய உலகத்துக்கு தீ பிடிச்சிக்குது. और बाजू में विश्व की राजधानी स्थापन हो रही है. பிறகு பக்கத்துல விஷ்ணுவினோட தலைநகர ஸ்தாபனை ஆயிட்டு இருக்குது. ऐसे ऐसे अच्छे अच्छे ख्यालात करके இப்படியெல்லாம் நல்ல விசார சாகரத்தை செஞ்சு சிந்தனைய பண்ணி अच्छी रीति बनाना चाहिए. நல்லபடியாக உருவாக்கணும். ये तो तुम समझते हो कि समय मनुष्यों की है बिल्कुल ही एप्स बुद्धि. இந்த விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. இந்த நேரத்துல மனிதர்களோட புத்தி முழுமையாக குரங்கு புத்தியா இருக்கு. कितना तुम समझाते हो, எந்த அளவுக்கு நீங்க புரிய வைக்கிறீங்க. तब भी कोई की बुद्धि में बैठता नहीं है. அப்பவும் யாரோட புத்தியிலையும் உட்கார்றது இல்ல. तो वो जो नाटक वाले सीनरी बनाते हैं, அப்ப அவங்க என்ன செய்யறாங்கன்னா நாடகம் செய்யக்கூடியவங்க
சீன் சீனரிஸ உருவாக்குறாங்க. तो कोई से मदद लेकर के அப்போ யார்கிட்ட என்ன உதவிய எடுத்துக்கிட்டு सतयुग की सीनरी बहुत अच्छी बनानी चाहिए. சத்யுகத்தினோட சீன் சீனரிஸ் ரொம்ப நல்லபடியாக ரெடி பண்ணணும். कौन से मदद लेंगे? யாரிடம் இருந்து உதவிய எடுத்துக்குவீங்க? सतयुग की अच्छी सीनरी बनाने के लिए मददगार कौन बने? சத்யுகத்தினோட நல்லபடியான அந்த சீன் சீனரிஸ் ரெடி ஆகிறதுக்காக பண்ணிக்கிறதுக்காக யாரு உதவியாளர் ஆகிற விஷயம்? विजयमाला. விஜயமாலா. वो लोगों से अच्छी आइडिया मिलेगी. அவங்க கிட்ட நல்லபடியான ஐடியாஸ் கிடைக்கும். युक्ति बतावेंगे. யுக்திய சொல்வாங்க. बाबा को समाचार आया था. பாபா கிட்ட செய்தி வந்திருந்தது. वो लोग बहुत लेते हैं. அந்த ஜனங்க ரொம்ப எடுத்துக்கிறாங்க. फिर भी ஆனாலும் समझ करके ऐसा अच्छा बनाना चाहिए புரிஞ்சுக்கிட்டு அந்த அளவுக்கு நல்லபடியாக உருவாக்கணும். जिससे कि वो लोग समझे कि सतयुग में एक धर्म था. இது மூலமாக அவங்க புரிஞ்சுக்குவாங்க என்னன்னா சத்யுகத்துல ஒரு தர்மம் இருந்தது. एक भाषा थी, एक मत था. ஒரு லாங்குவேஜ் இருந்தது, ஒரு வழிமுறை இருந்தது, एक राजा था. ஒரு ராஜா இருந்தாங்க. इन बातों में तुम बच्चों की भी नंबरवार धारणा होती है. இந்த விஷயத்துல குழந்தைகளான உங்களது கூடயும் நம்பர்வாராக தாரணை ஆகுது. देह अभिमानी बुद्धि को छी कहा जाता है. தேகாபிமானி புத்தி யாருக்கு இருக்குதோ அவங்கள சீச்சின்னு சொல்லப்படுகிறாங்க. और देही अभिमानी को गुलगुल कहा जाता है. பிறகு யாரு தேஹி அபிமானி அப்படின்னா ஆத்மாபிமானிகள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு பூக்களன்னு சொல்லப்படுகிறாங்க. अभी तुम फूल बनते हो. இப்போ நீங்க பூக்கள் ஆகுறீங்க. देह अभिमान में रहने से कांटे के कांटे ही बन जाते हैं. தேகாபிமானத்துல இருக்கிறதுனால முள்ளுகளாதான் இருக்கிறீங்க. तुम बच्चों को तो इस पुरानी दुनिया से वैराग करना है. குழந்தைகளான உங்களுக்கு இந்த பழைய உலகத்திலிருந்து வைராகியம் வரணும். तुम्हारी है बेहद की बुद्धि உங்களதா இருக்குது எல்லேருக்கு அப்பாற்பட்ட புத்தி, और बेहद का वैराग. பிறகு எல்லேருக்கு அப்பாற்பட்ட வைராகியம். हमको इस वैश्यालय से बड़ी भारी नफरत है. நமக்கு இந்த வைஷாலயத்திலிருந்து மிக பெரிய வெறுப்பு இருக்குது இது மேல. इसलिए अभी हम शिवालय में जाने के लिए फूल बन रहे हैं. இப்ப நாம் அதனாலதான் இப்போ நாம சிவாலயத்துக்கு போகிறதுக்காக பூக்கள் ஆயிட்டு இருக்கிறோம். फूल बनने के लिए पुरुषार्थ तो सब करते हैं. பூக்கள் ஆகிறதுக்காக புருஷார்த்தம் என்றது எல்லாருமே தான் செய்யறாங்க. जैसा बाबा फूल बनाना चाहते हैं पुरुषार्थ तो करते ही है. எப்படி பாபா பூக்களாக ஆக்கிறதுக்கு யோசிக்கிறாங்களோ இப்போ அதுக்காக புருஷார்த்தம் என்றது எல்லாருமே செய்றீங்க. समझा जाता है. புரிஞ்சுக்கப்படுகிறது कि पुरुषार्थ करते हुए भी इनमें भूत की प्रवेशता हो जाती है. புருஷார்த்த செய்யறாங்க அப்போ இவங்களுக்குள்ள பூதத்தினோட பிரவேசத்தை இருக்குது. एक ही घर में पति हंस बन रहा है. ஒரே வீட்ல கணவன் அன்ன பறவை ஆயிட்டு இருக்காங்க. पत्नी बलु बगुला है.
மனைவி கொக்கா இருக்காங்க. तो फिर कितनी डिफिकल्टी हो जाती है. அப்போ எவ்வளவு கஷ்டமாயிடுது. सहन करना पड़ता है. சகிச்சுக்க வேண்டியதாக இருக்கும். समझा जाता है इनकी तकदीर में नहीं है. புரிஞ்சுக்கப்படுகிறது இவங்களோட பாக்கியத்துல இல்ல. बुद्धि में आता है. புத்தில வருது. सब तो दैवी कुल के बनने वाले नहीं है. எல்லாருமே தெய்வீகமான குலத்தினர்களாக ஆகக்கூடியவங்க இல்ல. जो बनने वाले होंगे वो ही बनेंगे. யாரு ஆகக்கூடியவங்க இருப்பாங்களோ அவங்கதான் ஆகுவாங்க. बहुतों की खराब चलन की रिपोर्ट्स आती है. நிறைய பேரோட கெட்ட நடத்தையினோட ரிப்போர்ட்ஸ் வருது. बताते हैं इनमें ये आसुरी गुण है. சொல்றாங்க இவங்களுக்குள்ள இந்த ஆசுரி குணங்கள் இருக்குதுன்னு. इसलिए बाबा रोज समझाते हैं. அதனாலதான் பாபா தினமும் புரிய வைக்கிறாங்க. कि अपना पोता मेल रोज लिखो. தன்னோட போத்தா மேல தினமும் எழுதுங்க. और देखो. பிறகு பாருங்க. कि आज हमने दिन भर में कोई आसुरी काम तो नहीं किया. இன்னைக்கு முழு நாள்ல நாங்க ஆசுரி செயல்களை ஒன்னும் செய்யலையா. और यहाँ भी रोज कचहरी करनी होगी. பிறகு இங்க கூடயும் தினமும் கச்சேரிய பண்ண வேண்டியதாக இருக்கும். कचहरी तो करेंगे लेकिन बाबा जानते हैं सच नहीं बतावेंगे. கச்சேரி பண்ணுவாங்க தான். ஆனா பாபாக்கு தெரியும் இவங்க உண்மையான விஷயத்த சொல்ல மாட்டாங்க. समझते नहीं है ये किसकी दरबार है. புரிஞ்சுக்கிறது இல்ல இது யாரோட தர்பார் ஆயிருக்குதுன்னு. बाबा कहते हैं. பாபா சொல்றாங்க सारे जीवन में जो भी भूलें किए हैं முழு லைஃப்ல ஏதெல்லாம் தவறுகள் பண்ணிருக்கீங்களோ वो सब बताओ. அதெல்லாமே சொல்லுங்க. कोई गंदा काम करते हैं तो गर्भवती हो जाती है. இப்ப யாராவது கெட்ட வேலைய செய்யறாங்களோ அப்போ அவங்க वो बात सर्जन को बताने में भारी लाज आती है. அவங்க கர்ப்பவதி ஆயிடுறாங்க. அந்த விஷயத்த சர்ஜனுக்கு சொல்றதுக்கு ரொம்ப அவங்களுக்கு வெக்க வருது. क्योंकि समझते इज्जत चली जाएगी. ஏன்னா அவங்களுக்கு புரியும் என்னன்னு தெரியும் மானமே போயிடுதுன்னு. अगर नहीं बतावेंगे तो नुकसान हो जाएगा. ஒருவேளை சொல்லலைன்னா நஷ்டமாயிடும். आजकल तो बहुत बहुत गंद करके இன்றைய நேரத்துல எப்படின்னா ரொம்ப ரொம்ப அழுக்கு பண்ணி फिर सफाई करवा देते हैं. அழுக்கு வேலைய பண்ணி பிறகு அதை கிளியர் பண்ணிக்க. आजकल तो बहुत बहुत गंद करके இன்றைய நேரத்துல ரொம்ப ரொம்ப அழுக்க பண்ணி அழுக்கு வேலைகளை செஞ்சு फिर सफाई करवा देते हैं. பிறகு அதை கிளீன் பண்ணிக்கிறாங்க. डॉक्टरों के पास ऐसे बहुत केस आते हैं. டாக்டர்ஸ் கிட்ட இப்படிப்பட்ட நிறைய கேஸ்கள் வருது. यहाँ भी माया ऐसा थप्पड़ लगाती है. இங்க கூடயும் மாயா அப்படி அறவிடுது जो एकदम सत्यानाश कर देती है. எப்படின்னா முழுமையாக சத்யநாசம் பண்ணிடுது. सत्यानाश कर देती है. சத்யநாசம் பண்ணிடுதுன்னா ऐसी बातें वाइब्रेशन में फैलती हैं, समाज में फैलती हैं. அப்படிப்பட்ட விஷயங்கள் வைப்ரேஷன்ஸ்ல பரவுது, சமூகத்துல பரவுது, ब्राह्मण परिवार में फैलती है. பிராமண பரிவாரத்துல பரவுது. तो सत्यखंड स्थापन होने के बजाय உண்மையான खंडத்தை ஸ்தாபனை பண்றதுக்கு பதிலாகி और ही झूठ खंड बनता जाता है. இன்னும் பொய்யான खंडங்கள் ஆயிட்டே இருக்கும்.
जिनको निश्चय बैठता है वो भी अनिश्चय में आ जाते हैं। யாருக்கு நிச்சயம் உட்காருதோ அவங்க கூடயும் அனிச்சயத்துல வந்துடுறாங்க. तो सत्यानाश हुआ ना। அப்போ சத்யாநாசம் ஆச்சு இல்லையா? सेंटर्स की ब्राह्मणियां भी ऐसी गंदी बन पड़ती हैं। சென்டர்ஸ்ல இருக்கக்கூடிய பிராமணியர்கள் கூடயும் இப்படி அழுக்காயிடுறாங்க. माया बड़ी जबरदस्त है। மாயா ரொம்ப பவர்ஃபுல்லானதா இருக்குது. 5 विकारों पर जीत पहन नहीं सकते हैं। 5 விகாரத்து மேல வெற்றி அடைய முடியறதில்ல. तो बाप भी क्या करे? அப்போ அப்பாவும் என்ன செய்யறது? बल गवर्नमेंट के पास केस चला जावे, भले गवर्नमेंट கிட்ட கேஸ் போயிடுது. और वो पूछे तो कहेंगे भल केस करके जेल में डाल दो। பிறகு அவங்க கேக்குறாங்க. அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா பலே கேஸ் பண்ணி ஜெயில போட்டுடுங்க. கேஸ போட்டு ஜெயில போட்டுடுங்க. अब जेल में डालने के सिवाय और क्या काम करेंगे? இப்போ ஜெயில போடுறதுக்கு பதிலாகி வேற என்ன வேலைய செய்வாங்க? அதை விட்டு வேற என்ன வேலை செய்வாங்க? क्योंकि बाप कहते हैं, ஏன்னா அப்பா சொல்றாங்க मैं रहम दिल भी हूँ। நான் கருணை இதயம் இருக்கக்கூடியவனும் ஆயிருக்கேன். तो कालों का काल भी हूँ। பிறகு காலனுக்கு காலனும் ஆயிருக்கிறேன். मुझे बुलाते ही है पतित पावन, आकर मुझे पतित से पावन बनाओ। என்ன கூப்பிடவும் செய்யறாங்க. ஹே பத்தித்த பாவன் வாங்க, வந்து நம்மள பத்தித்தர்களை பாவனமாக ஆக்குங்க. मेरे नाम तो अनेक है ना। எனக்கு நிறைய பேர்கள் இருக்குது இல்லையா? அநேக பேர்கள் இருக்கு இல்லையா? काम के आधार पर ही नाम रखे हुए हैं। வேலையினோட ஆதாரப்படிதான் பேர்கள் வச்சிருக்காங்க. तो समझना चाहिए कैसे रहम दिल भी हूँ। அப்ப புரிஞ்சுக்கணும் எப்படி கருணை இதயம் இருக்கக்கூடியவனும் ஆயிருக்கேன். और कालों का काल भी हूँ। பிறகு காலனுக்கு காலனும் ஆயிருக்கிறேன். वो पाठ भी संगम युग में बजने वाला है। அந்த பாட்டு இப்போ சங்கம் யுகத்துல பிளே ஆக போகுது. कांटों को फूल तो बनाते हैं ना। முள்ளுகளை பூக்களாக ஆக்குறாங்க இல்லையா? तुम्हारी बुद्धि में तो वो खुशी है। உங்களோட புத்தில இந்த குஷி இருக்குது. अब अमरनाथ पर जाकर भी सर्विस करने के लिए प्रोग्राम बना रहे हैं। இப்போ அமர்நாத்துக்கு போய் கூடயும் சர்வீஸ் பண்றதுக்காக ப்ரோக்ராம்ஸ் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. कहते हैं अमरनाथ ने पार्वती को कथा सुना करके अमर बनाया। சொல்றாங்க அமர்நாத்ல பார்வதிக்கு கதைய சொல்லி அமரனாக ஆக்குனாங்க. फिर कहाँ गए? பிறகு எங்க போனாங்க? उनको पता थोड़ा ही पड़ता है। அவங்களுக்கு தெரியுதா என்ன? अभी बच्चे वहाँ अमरनाथ पर प्रदर्शनी कर रहे हैं। இங்க குழந்தைகள் எப்படி என்ன அங்க இப்போ அமர்நாத்ல பிரதர்ஷனிய பண்ணிட்டு இருக்கீங்க. तो इस पर वहाँ वो समझावेंगे। இத பற்றி அங்க அவங்க புரிய வைப்பாங்க. चित्र छपवाने पड़ेंगे। சித்திரத்தை பிரிண்ட் பண்ண வைக்க வேண்டியதாக இருக்கும். ये अमरनाथ की यात्रा भक्ति मार्ग है, दुर्गति मार्ग की यात्रा है। இந்த அமர்நாத்தினோட யாத்திரை பக்தி மார்க்கத்தினோடதா இருக்குது, துர்கதி மார்க்கத்தினோடதாக ஆயிருக்கு. अभी बाप कहते हैं मनमना भव। இப்போ அப்பா சொல்றாங்க மன்மனா பவ. मामेक
एकम याद करो, என்ன மட்டும் நினைவு செய்யுங்க. तुम्हारे पाप विनाश हो जाएंगे உங்களோட பாவங்கள் விநாசமாயிடும். और तुम अमरपुरी में चले जाओ. பிறகு நீங்க அமர்புரி அப்படின்னா அமர நகரத்துக்கு போயிடுவீங்க. परंतु अमरपुरी क्या है, मृत्यु लोक क्या है? ஆனா அமர நகரம்னா என்ன, மரண லோகம்னா என்ன, यह भी किसी को पता नहीं. இது கூடயும் யாருக்குமே தெரியாது. तो उनको सावधान करना पड़े. அப்போ அவங்களுக்கு அலர்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். पर्चे ऐसे बांटने चाहिए. அந்த பேம்ப்ளெட்ஸ்ன்றது எப்படி பங்கிடணும்னா, जो कि वो मनुष्य समझ आवे, एक तो भक्ति मार्ग की यात्रा है. அந்த மனிதர்கள் புரிஞ்சுக்கணும் என்னன்னா இது பக்தி மார்க்கம் ஆயிருக்குதுன்னு. और ये है ज्ञान की सच्ची यात्रा. பிறகு இதா இருக்குது ஞானத்தினோட உண்மையான யாத்திரை. अमरनाथ बाप कहते हैं அமர்நாத் அப்பா சொல்றாங்க, कि एक पार्वती की बात नहीं है, ஒரு பார்வதியினோட விஷயம் இல்ல, तुम सभी पार्वतियां हो. நீங்க எல்லாருமே பார்வதியர்கள் ஆயிருக்கீங்க. अभी तुम माम एकम याद करो, இப்ப நீங்க என்ன மட்டும் நினைவு செய்யுங்க. तो अमरपुरी में चले जाएंगे. அப்போ அமர நகரத்துக்கு போயிடுவீங்க. तुम्हारे पाप नाश हो जाएंगे. உங்களோட பாவங்கள் நஷ்டமாயிடும். ये जो तुम पाँव से இந்த எப்படி என்ன இந்த காலால यात्रा करते हो, யாத்திரை என்ன செய்றீங்க, इससे पाप तो नाश होते नहीं. இது மூலமாக பாவங்கள் ஒன்னும் நாசமாகிறது இல்ல. स्थूल पाँव இந்த ஸ்தூல காலு, और बुद्धि का बेहद का पाँव, பிறகு புத்தியினோட எல்லையருக்கு அப்பாற்பட்ட காலு. पाप नाश होने का कनेक्शन किससे है? பாவம் நாசம் ஆகிற கனெக்ஷன் எது கூட இருக்குது? बुद्धि की यात्रा पाप नाश करावेगी. புத்தியினோட யாத்திரை பாவத்தை நாசம் பண்ண வைக்கும். पाँव की यात्रा दुर्गति कराती है. காலினோட யாத்திரை துர்கதிய செய்ய வைக்குது. अच्छी रीति मैटर तैयार करना चाहिए. நல்லபடியாக மேட்டரை ரெடி பண்ணணும். अभी बाबा डायरेक्शन देते हैं. இப்போ பாபா டைரக்ஷனை கொடுக்கறாங்க. मैटर बना करके फिर बाबा के पास भेज दो. மேட்டர் ரெடி பண்ணி பிறகு பாபா கிட்ட அனுப்பிடுங்க. तो फिर बाबा भी पास करेंगे. பிறகு பாபாவும் பாஸ் செய்வாங்க. ऐसे नहीं पिछाड़ी में जल्दी जल्दी बनवाए लेवे. அப்படி இல்ல கடைசிக்கு அது ரெடி சீக்கிரமாக செய்ய வச்சிடுவோம் என்ற விஷயம் இல்ல. बाप तो डायरेक्शन ही देंगे ना. அப்பா டைரக்ஷன் தானே கொடுப்பாங்க. एक तो बाबा ने कहा कि नाटक बनाने वाले बम्बई में बहुत अच्छे हैं. ஒரு விஷயம் என்ன பாபா என்ன சொல்லிருக்காங்கன்னா, நாடகத்தை ரெடி பண்ண கூடியவங்க பாம்பேல ரொம்ப பேரு இருக்காங்க. कोशिश करके उन बम्बई वालों को पकड़ना चाहिए. முயற்சி பண்ணி அந்த பாம்பேக்காரங்களை பிடிச்சுக்கணும். बोलो ये तो धर्माऊ काम है. சொல்லணும் இது தர்மத்துக்கான வேலை இருக்கு. हम कोई पैसा कमाने के लिए धंधा आदि तो करते नहीं है. நாம சம்பாதிக்கிறதுக்காக வியாபாரம் எல்லாம் ஒண்ணு செய்யலன்னு. तो बच्चों से ये प्रश्न भी पूछते हैं அப்போ குழந்தைகள் கிட்ட இந்த क्वेश्चन கூடயும் கேக்குறாங்க, कि आपका खर्चा आदि कैसे चलता है. உங்களோட செலவெல்லாம் எப்படி நடக்குது? परंतु ऐसा कोई समझदार नहीं लिखते हैं. ஆனா இப்படிப்பட்ட யாருமே புத்திசாலிகள் எழுதுறதில்ல. कि हम रिस्पांस करते हैं कि हम ब्रह्मा की औलाद ब्राह्मण हैं.
நம்ம ரெஸ்பான்ஸ் பண்றோம், பிரம்மாவினோட குழந்தைகள் நம்ம பிராமணர்கள் ஆயிருக்கிறோம்னு. ब्रह्मा द्वारा संकल्पों से सृष्टि रची गई. பிரம்மா மூலமாக சங்கல்பம் என்ன இருக்குதோ அது மூலமா என்ன ஆச்சுன்னா சிருஷ்டிய உருவாக்கப்பட்டது. ये सूक्ष्म वाइब्रेशन की सृष्टि की बात है. இது நுணுக்கமான வைப்ரேஷன்ஸினோட சிருஷ்டியினோட விஷயமா இருக்குது. बुद्धि सुधरेगी तो वाइब्रेशन सुधरेगा. புத்தி மாறுச்சுன்னா வைப்ரேஷன்ஸ் மாறும். वाइब्रेशन सुधरेगा வைப்ரேஷன்ஸ் மாறுச்சுன்னா तो समाज सुधर जाएगा. அப்போ சமூகம் மாறிடும், திருந்திடும். हम ब्रह्मा की औलाद ब्राह्मण हैं. நாங்க பிரம்மாவோட குழந்தைகள் பிராமணர்களா இருக்கிறோம். तो हम अपने ही तन मन धन के खर्चे से அப்ப நாங்க தன்னோட சரீரம் மனது தனத்தினோட செலவு மூலமாக बिना कोई से मांगे या डोनेशन लिए யார்கிட்ட கேட்காம பிறகு டொனேஷனை எடுத்துக்காம अपने लिए अपनी राजधानी स्थापन करते हैं. தனக்காக தன்னோட ராஜதானிய ஸ்தாபனை பண்ணிட்டு இருக்கிறோம். और राजाई भी श्रीमत पर स्थापन कर रहे हैं. பிறகு ராஜாங்கம் கூடயும் ஸ்ரீமத்தினோட ஆதாரப்படி ஸ்தாபனை பண்ணிட்டு இருக்கோம். श्रेष्ठ ते श्रेष्ठ मत है भगवान की. உயர்ந்ததிலும் உயர்ந்த டைரக்ஷன் ஆயிருக்குது பகவானோடது. राज्य भी हम करेंगे. ராஜாங்க கூடயும் நாம செய்யறோம். राजाई स्थापन भी हम करेंगे. ராஜாங்கத்தை ஸ்தாபனை கூடயும் நாம செய்யறோம். और राज्य का संगठन भी हम बनावेंगे. பிறகு ராஜ்யத்தினோட சங்கடனை கூடயும் நாம உருவாக்குவோம். शिव बाबा क्या करते हैं? शिव बाबा என்ன செய்யறாங்க? शिव बाबा तो अविनाशी ज्ञान रत्नों का दान देते हैं. शिव बाबा அவினாஷி ஞான ரத்னங்களோட தானத்தை பண்றாங்க. उन ज्ञान रत्नों से ही அந்த ஞான ரத்னங்கள் மூலமா தான் धारणा करके हम राजाओं का राजा बनते हैं. தாரணை பண்ணி நாம ராஜாக்களுக்கு ராஜா ஆகிறோம். बच्चे जो पढ़ेंगे குழந்தைகள் யாரு படிக்கிறாங்க वही राजा ही करेंगे. அவங்க தான் ராஜாங்கத்தை செய்வாங்க. समझाना चाहिए புரிய வைக்கணும். कि हम अपना ही खर्चा करते हैं. நாம நம்மளோட செலவை தான் நம்ம செய்யறோம். कोई से मांगना करना नहीं करते हैं. யார்கிட்டயும் கேக்குறதெல்லாம் செய்யறது இல்ல. हम कोई भिक्षा व चंदा आज नहीं लेते हैं. நாங்க பிச்சை இல்லன்னா சந்தானா அந்த கலெக்ட் எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, கலெக்ட் பண்ணி அந்த வேலையெல்லாம் செய்யறது இல்ல. परंतु बच्चों में किसी को समझाने की अकल नहीं है. ஆனா குழந்தைகளுக்கு யாருக்குமே புரிய வைக்கிற புத்தி இல்ல. बाबा को सीधा सीधा लिख देते हैं कि हमसे ऐसे ऐसे पूछते हैं. பாபாக்கு நேரடியா எழுதிடுறாங்க நம்ம கிட்ட இப்படி எல்லாம் கேக்குறாங்கன்னு. इसलिए ही हमने कहा था அதனாலதான் நம்ம சொல்லிருந்தோம், जो जो सारे दिन में सर्विस करते हो முழு நாள்ல எதெல்லாம் சர்வீஸ் செய்றீங்க, जो जो कोई पूछते हैं யாரெல்லாம் என்ன கேக்குறாங்க, और इस पूछने का जवाब हमने ये समझाया. பிறகு இவங்க என்ன கேக்குறாங்க அதுக்கான பதில் நாம இது புரிய வச்சோம். तो इस पर भी करेक्शन हो जाए. பிறகு பாபா சொல்றாங்க இத பற்றி கூடயும் கரெக்ஷன்ஸ் ஆயிடணும், ये ऐसे ऐसे समझाना चाहिए. இப்படி எல்லாம் புரிய வைக்கணும்னு. जो सर्विस होती है उसकी पीठ भी होनी चाहिए. என்ன சர்வீஸ் ஆகுதோ அதுக்கு முதுகு கூடயும் இருக்கணும். क्या समझाया? என்ன புரிய வச்சோம் और क्या समझाना है?
பிறகு என்ன புரிய வைக்கணும் அப்படின்னா அதோட லிஸ்ட் இருக்கணும் என்ற விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க. उसकी भी पीठ होनी चाहिए. அதோட லிஸ்ட் கூடயும் இருக்கணும், முதுகில்ல லிஸ்டுக்காக சொல்லிட்டு இருக்காங்க. बाकी आते तो ढेर है. மற்றபடி வருது நிறைய பேர் வராங்க. जो ढेर आते जावेंगे सिर्फ सुन करके चले जावेंगे. நிறைய பேர் வராங்க, வெறும் கேட்டுட்டு போயிடுறாங்க. वो प्रजा बन जाते हैं. அவங்க பிரஜா ஆயிடுறாங்க. क्योंकि प्रभावित हो जाते हैं, अच्छा अच्छा कह करके चले जाते हैं. ஏன்னா அடிமை ஆயிடுறாங்க, நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. सहयोगी नहीं बनते. உதவியாளர்களாக ஆகிறது இல்ல. खुद पुरुषार्थ भी नहीं करते. சுயம் புருஷார்த்தத்தையும் செய்யறது கிடையாது. तो ऊंच पद प्राप्त करने वाले बहुत थोड़े होते हैं. அப்போ உயர்ந்த பதவியை அடையக்கூடியவங்க ரொம்ப கொஞ்சம் பேர் இருப்பாங்க. तो 100 को समझावेंगे तो कोई एक निकलेगा. நீங்க 100 பேருக்கு புரிய வச்சீங்கன்னா யாராவது ஒருத்தர் வெளிப்படுவாங்க. जानते हो राजाएं तो बहुत थोड़े होते हैं. உங்களுக்கு தெரியும் ராஜாக்கள் ரொம்ப கம்மி பேர் இருப்பாங்க. और उनकी प्रजा ढेर होती है. பிறகு அவங்களோட பிரஜைகள் நிறைய பேர் இருப்பாங்க. राज्याधिकारी भी थोड़े होते हैं. ராஜ அதிகாரிகள் கூடயும் கம்மி இருப்பாங்க. साहूकार भी थोड़े होते हैं. பணக்காரங்கள் கூடயும் கம்மி बाकी இருப்பாங்க. गरीब तो बहुत होते हैं. மற்றபடி ஏழைகள் நிறைய பேர் இருப்பாங்க. यहाँ भी ऐसे है. இங்கவும் இப்படியேதான். नई दुनिया में भी ऐसे ही होता है. புது உலகத்துல கூடயும் இப்படியேதான் ஆகுது. राजाई स्थापन होती है ராஜாங்கம் ஸ்தாபனா ஆகுது. तो उसमें नंबरवार सब प्रकार की चाहिए. அப்போ அதுல நம்பர்வாராக எல்லா விதமானவங்க தேவை இருக்காங்க. बाप आकर के राजयोग सिखा करके அப்பா வந்து ராஜயோகத்தை கத்து கொடுத்து आदि सनातन देवी देवता धर्म की स्थापना करते हैं. ஆதி சனாதன் தேவி தேவதா தர்மத்தினோட ஸ்தாபனைய செய்யறாங்க. क्या क्या करते हैं? என்னெல்லாம் செய்யறாங்க? आकर के வந்து राजयोग सिखाते हैं. ராஜயோகத்தை கத்து கொடுக்கறாங்க. राजयोग सिखा करके ராஜயோகத்தை கத்து கொடுத்து राजाई की स्थापना करते हैं. ராஜாங்கத்தினோட ஸ்தாபனைய செய்யறாங்க. और साथ साथ देवी देवता सनातन धर्म की स्थापना करते हैं. அது கூடயே தேவி தேவதா சனாதன் தர்மத்தினோட ஸ்தாபனைய கூடயும் செய்யறாங்க. तुम जानते हो पहले हमारी राजधानी थी. உங்களுக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் நம்மளோட ராஜதானி இருந்தது. दैवी राजधानी. தெய்வீகமான ராஜதானி. अभी वो नहीं रही. இப்போ அது இல்ல. बाप कहते हैं அப்பா சொல்றாங்க मैं वही राजधानी फिर से आकर के स्थापन करता हूँ. நான் அந்த ராஜதானிய மறுபடியும் வந்து ஸ்தாபனை பண்ணிட்டு இருக்கிறேன். फिर से மறுபடியும்னா फिर से माना क्या மறுபடியும்னா என்ன அர்த்தம்? है? 5000 साल पहले की बात तो नहीं होती है. 5,000 வருஷத்துக்குன்னா முன்னாடி இருக்கிற விஷயம் ஒன்னும் இருக்காது. फिर से माना दोबारा. மறுபடியும்னா फिरसेன்னா மறுபடியும். तो इसी दुनिया की बात है. அப்போ இந்த உலகத்தினோட விஷயம் தான் இருக்கு. तो किसी को भी समझाने के लिए அப்போ யாருக்கு வேணும்னாலும் புரிய வைக்கிறதுக்காக चित्र भी ऐसे ही होना चाहिए. சித்திரம் கூடயும் இப்படியே தான் இருக்கணும். बाबा की मुरली सुनेंगे பாபாவோட முரளிய கேட்டாங்க. तो पहले से ही ख्याल करना चाहिए. அப்போ ஃபர்ஸ்ட்ல இருந்தே புத்தில வச்சுக்கணும். அப்படின்னா ஃபர்ஸ்ட்ல இருந்தே சிந்தனைய செய்யணும். पहले से ही छपाने से करेक्शन होगी. ஃபர்ஸ்ட்ல இருந்தே பிரிண்ட் பண்ண வைக்கிறதுனால கரெக்ஷன் ஆகும்.
दिन प्रतिदिन चित्रों में करेक्शन होती रहती है। நாளுக்கு நாள் சித்திரங்கள்ல கரெக்ஷன் ஆயிட்டே இருக்கும். तुम अपनी अवस्था को भी देखते रहो நீங்க உங்களோட ஸ்டேஜ கூடயும் பார்த்துட்டே இருங்க. कि हमारी अवस्था कितनी करेक्ट होती जाती है। நம்மளோட ஸ்டேஜ் எந்த அளவுக்கு கரெக்ட் ஆயிட்டே போயிட்டு இருக்குன்னு. बाप आकर के गंदगी से निकालते हैं। அப்பா வந்து அழுக்கிலிருந்து எடுக்கிறாங்க. जितना जो बहुतों को निकालने की सर्विस करेंगे, யாரு எந்த அளவுக்கு நிறைய பேரை எடுக்கிறதுக்கான சர்வீஸ செய்யறாங்க, उतना बाप के सहयोगी बनने के कारण அந்த அளவுக்கு அப்பாவோட உதவியாளர் ஆகிற காரணத்தினால ऊंच पद पावेंगे। உயர்ந்த பதவியை அடைறாங்க. तो तुम बच्चों को तो एकदम खीर खंड होकर के रहना चाहिए। அப்போ குழந்தைகளான உங்களுக்கு முழுமையாக பால் சர்க்கரையாக இருக்கணும். साथ में அப்படின்னா ஸ்வீட்டாக இருக்கணும். 1967 की वाणी का तीसरा पेज। तुम जानते हो உங்களுக்கு தெரியும் कि सतयुग से भी यहाँ तुमको बाप ऊंचा बनाते हैं। சத்யுகத்தை விட இங்க அப்பா உங்களை உயர்ந்தவங்களாக ஆக்குறாங்க. कैसे? எப்படி? सतयुग में तो देवता बनेंगे। சத்யுகத்துல தேவதைகள் ஆகுறீங்க. वो धरती कला के देवता बनेंगे भले, எருங்கங்கலையினோட தேவதைகள் ஆகுவீங்க பலே. लेकिन वहाँ तो 16 कला संपूर्ण बनेंगे। ஆனா அங்க 16 கலை பரிபூர்ணமாக ஆகுவீங்க. यहाँ तुमको ऊंचा कैसे बनाते हैं? இங்க உங்களை உயர்ந்தவங்களாக எப்படி ஆக்குறாங்க? यहाँ हम இங்க நாம संगम में சங்கமத்துல सतयुग में जन्म लेने वाले जो रचना बनती है, சத்யுகத்துல ஜென்மத்தை எடுத்துக்க கூடிய படைப்பு யார் ஆகுறாங்களோ उसको भी அவங்களுக்கு கூடயும் जन्म देने वाले जन्मदाता बनते हैं। ஜென்மத்தை கொடுக்க கூடிய ஜென்மதாத்தா அப்படின்னா ஜென்ம கொடுக்கற வள்ளல் ஆகிறோம், அப்பா ஆகிறோம். तो रचना के मुकाबले रचयिता में அப்போ படைப்புக்கு ஒப்பிட்டு பார்த்தோம்னா படைப்பவருக்குள்ள जास्ती पावर होती है। அதிக பவர் இருக்கும். वहाँ उतरती कला होगी और यहाँ तुम्हारी அங்க எருங்கங்கலை இருக்கோ, இங்க உங்களோடது चढ़ती कला होगी। ஏறும் கலை இருக்கும். बाप ईश्वर पढ़ाते हैं तो उनको अपनी पढ़ाई का जलवा दिखाना चाहिए। அப்பா ஈஸ்வர் படிக்க வைக்கிறாங்கன்னா அப்போ அவங்களுக்கு தன்னோட படிப்பினோட அந்த அற்புதமான டாஸ்க பண்ணி காமிக்கணும், வேலைய காமிக்கணும். ऐसा जलवा दिखावेंगे அப்படி அற்புதமான வேலைய செய்யணும், மிராக்கிள காமிக்கணும். तो बाप भी फिर कुर्बान जाएगा। அப்போ அப்பா கூடயும் அர்ப்பணம் ஆகுவாங்க. दिल में आना चाहिए, மனதுக்குள்ள வரணும். बस அவ்வளவுதான். अभी तो हम भारत को स्वर्ग बनाने का धंधा करेंगे। இப்ப நம்ம பாரத ஸ்வர்கத்தை ஆக்குற தொழில தான் செய்வோம்னு. ये झाड़ लगाना, ये गार्डन बनाना, இந்த மரத்தை அந்த செடிய உருவாக்குறது, பிறகு கார்டனை உருவாக்குறது, ये तो हम पहले भी करते आए। இது நம்ம முன்னாடி கூடயும் பண்ணிட்டே தான் வந்திருக்கோம். अभी हम अपनी आत्मा की उन्नति करें। இப்ப நாம நம்மளோட ஆத்மாவோட உயர்வை செய்வோம். है तो बहुत सहज। இது ரொம்ப சகஜமான விஷயம் தான் இருக்கு. मैं सब कुछ कर सकता हूँ। நான் எல்லாமே செய்ய முடியும். गृहस्थ व्यवहार में रहते हुए राजाई पद पाना है ना, இல்லர் மார்க்கத்துல இருந்தாலும் ராஜாங்க பதவியை அடையணும் இல்லையா? तो हिम्मत आना चाहिए। அப்போ தைரியம் வரணும். इसलिए रोज अपना पोता मिल निकालो। அதனாலதான் தினமும் தன்னோட போத்தா மேல பாத்துக்கோங்க. सारे दिन का फायदा और नुकसान निकालो। முழு நாளினோட லாபம் நஷ்டத்தை பாத்துக்கோங்க. पोता मिल नहीं निकालेंगे போத்தா மேல பாக்கலன்னா तो सुधरना मुश्किल है। போத்தா மேல் அப்படின்னா அந்த தவறுகளினோட கணக்கு வணக்க வச்சுக்கலன்னா திருந்துறது கஷ்டம்னு சொல்றாங்க.
बाप का कहना ही नहीं मानते। அப்பா சொல்ற பேச்சை கேக்குறது இல்ல। रोज देखना चाहिए किसको हमने दुख तो नहीं दिया। தினமும் பாத்துக்கணும் யாருக்குமே நாம துக்கத்தை ஒண்ணு கொடுக்கலையா। बहुत ऊंचा पद पाना है ना, ரொம்ப உயர்ந்த பதவியை அடையணும் இல்லையா। अथाह कमाई है மிக பெரிய சம்பாத்தியம் ஆயிருக்கு। और ये कमाई नहीं करेंगे பிறகு இந்த சம்பாத்தியத்தை செய்யலன்னா तो फिर जन्म जन्मांतर रोना पड़ेगा। இப்போ ஜென்ம ஜென்மாந்தர அழகுற விஷயம் என்றது இருக்கும்। ये भी रेस है, அழக வேண்டியதாக இருக்கும்। இதுவும் ரேஸா இருக்குது। उस रेस में भी कोई तो लाखों कमा लेते हैं। அந்த ரேஸ்ல கூடயும் சில பேரு லட்சக்கணக்குல சம்பாத்தியத்தை பண்ணிக்கிறாங்க। कोई तो फिर कंगाल बन जाते हैं। ஒரு சில பேரு பாப்பர் ஆயிடுறாங்க। यहाँ तुम्हारी है ईश्वरीय रेस। இங்க உங்கள்தா இருக்குது ஈஸ்வரிய ரேஸ்। इसमें कोई स्थूल दौड़ी आदि पहनने की बात नहीं है। இதுல ஸ்தூலமான ரன்னிங் ரேஸ் எல்லாம் செய்யற அவசியம் இல்ல। ஓடுற விஷயம் எல்லாம் ஒண்ணு இல்ல। सिर्फ बुद्धि से வெறும் புத்தி மூலமாக एवर प्योर बाप को याद करना है। எவர் பியூர் அப்பாவை நினைவு செய்யணும்। कोई भी भूल हो जाए तो झट सुनाना चाहिए। எந்த தவறு ஆனாலும் டக்குன்னு சொல்லிடணும்। बाबा हमसे ये भूल हो गई, பாபா என்னால இந்த தவறு ஆயிடுச்சு। हमने कर्मेंद्रियों से ऐसी भूल कर दी। நான் கர்மேந்திரியங்கள் மூலமாக இந்த தவறை செஞ்சுட்டேன்। बाप कहते हैं तुमको राइट रॉन्ग सोचने की बुद्धि तो मिली हुई है। அப்பா சொல்றாங்க உங்களுக்கு ரைட்டு ராங் இத பத்தி யோசிக்கிறதுக்காக புத்தி என்றது கிடைச்சிருக்குது। अभी कर्मेंद्रियों से कोई रॉन्ग काम नहीं करना है। இப்போ கர்மேந்திரியங்கள் மூலமாக ராங்கான வேலை ஒண்ணு செய்யக்கூடாது। नहीं तो और ही 100 गुना पाप का बोझा चढ़ जाएगा। இல்லன்னா இன்னும் 100 மடங்கு பாவத்தினோட அந்த சுமை என்றது ஏற்படும்। रॉन्ग काम कर दिया தவறு வேலை செஞ்சிட்டீங்கன்னா तो बाबा पनाह अथवा क्षमा नहीं करते हैं। அப்பா மன்னிப்பு இல்லன்னா மன்னிப்புன்றது கொடுக்க மாட்டாங்க। அப்படின்னா அவங்களோட கஸ்டடியில வச்சுக்கிறது இல்லன்னா மன்னிப்பு பண்றதுலாம் செய்ய மாட்டாங்க। बताना पड़े, சொல்ல வேண்டியதாக இருக்கும்। क्योंकि बाप यहाँ बैठा हुआ है सुनने के लिए। ஏன்னா அப்பா இங்க உட்கார்ந்து இருக்காங்க கேக்குறதுக்காக। मेरे को तो ये कान है ना, எனக்கு இந்த காதுகள் இருக்குது இல்லையா, मैं सुन तो सकता हूँ। நான் கேட்க முடியும் இல்லையா। जो भी बुरा काम हो जावे ஏதெல்லாம் தவறு வேலைகள் ஆயிடுதோ तो बिना देरी किए फौरन बाबा को लिखो। லேட் பண்ணாம உடனடியே பாபாக்கு எழுதுங்க। बताओ சொல்லுங்க कि बाबा हमसे ये बुरा काम हो गया। பாபா என்னால இந்த தவறு வேலை ஆயிடுச்சு। तो तुमने जो बुरा काम किया है उसमें आधा तुरंत माफ हो जाएगा। நீங்க என்ன தவறு வேலைய செஞ்சிருக்கீங்களோ அதுல உடனடியே பாதி மன்னிப்பு என்றது கிடைச்சிடும்। அதுக்காக हल्कापन आ जाएगा। லேசான தன்மை என்றது வந்துடும்। बाकी ऐसे नहीं कि मैं कोई कृपा कर दूंगा। மற்றபடி இப்படி இல்ல நான் கருணைய காமிப்பேன் என்ற விஷயம் இல்ல। क्षमा कर दूंगा, கருணைய காமிப்பேன் என்ற விஷயம் இல்ல। அப்படின்னா மன்னிப்பு கொடுத்துடுவேன்றது இல்ல। क्षमा अथवा कृपा पाई की भी नहीं होगी। மன்னிப்பு இல்லனா கருணை ஒரு பைசாக்கு கூடயும் இருக்காது। सबको अपने को स्वयं सुधारना है। எல்லாருக்குமே தன்னை தானாவே
திருந்திக்கணும், மாத்திக்கணும். ये भी जानते हो இதுவும் தெரியும். कि बाप की याद से ही पाप कर्म विनाश होंगे. அப்பாவோட நினைவு மூலமா தான் பாவ செயல்கள் எல்லாமே விநாசமாகும். सभी का योग बल से कटता जाएगा. எல்லாரோடது யோக பல மூலமாக கட் ஆயிட்டே இருக்கும். बाप कहते हैं कि मेरा बन करके बाप की निंदा नहीं करो. அப்பா சொல்றாங்க, என்னோட குழந்தை ஆகி அப்பாவோட நிந்தனைய பண்ணாதீங்க. सदगुरु की निंदा करेंगे சத்குருனோட நிந்தனைய பண்ணீங்கன்னா तो अंत समय में ठौर नहीं पाएंगे. அப்போ கடைசி நேரத்துல நிலைக்கிறதுக்கான இடம் என்றது கிடைக்காது. क्योंकि निंदा कराने वाले ஏன்னா நிந்தனை செய்யக்கூடியவங்க उनका मुंह गल जाता है. அவங்களோட வாய் என்ன ஆயிடும்னா மெல்ட் ஆயிடும். निंदा करते करते நிந்தனைய பண்ணி பண்ணி मुख में बदबू आने लगती है. வாயில துர்நாத்தம் அடிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடும் ஆயிடும். उनका नाम पड़ता है मुंह गले. அவங்களோட பேர் வந்துடுது மூகலே. அப்படின்னா அவங்களோட வாயன்றது கெட்டு போயிடும் இல்லையா, அதுக்காக சொல்றாங்க. निंदा करेंगे நீங்க என்னோட நிந்தனைய பண்ணீங்கன்னா तो विदेशी धर्मों में विनाश के टाइम पर जाकर के सेवा करनी पड़ेगी. அப்போ விநாசத்தினோட நேரத்துல விதேசி கண்டத்துல போய் சேவைய செய்ய வேண்டியதாக இருக்கும். मेरे नजदीक रह नहीं सकेंगे. என் கிட்ட இருக்க முடியாது. फिर पछतावा आवेगा. பிறகு வருத்தப்படுவீங்க, कि ना तो हमने निंदा कराई. ஏன் இப்படி நம்ம நிந்தனைய செஞ்சோன்னு. तुम जानते हो कि तुमको तो बहुत ऊंची ठौर मिलती है. உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு மிகப்பெரிய எப்படி என்ன நிலைக்கிறதுக்கான இடம் கிடைக்குதுன்னு. उन मनुष्य गुरुओं के पास तो कोई राजाई की ठौर नहीं है. அந்த மனித குருக்கள் கிட்ட யார்கிட்டயும் இந்த ராஜாங்கத்தினோட அந்த நிலைக்கிறதுக்கான இடம் என்றது இல்ல. यहाँ तो तुम्हारी एम ऑब्जेक्ट है. இங்க உங்களோட एम ஆப்ஜெக்ட் இருக்குது. नर से नारायण बनना है. நர் से நாராயண் ஆகணும். विश्व का मालिक बनना है. உலகத்தினோட எஜமான் ஆகணும். कितनी ऊंची ठौर है. எவ்வளவு பெரிய நிலைக்கிறதுக்கான இடமா இருக்கு. भक्ति मार्ग में उन गुरुओं के पास कोई एम ऑब्जेक्ट नहीं होती. பக்தி மார்க்கத்துல அந்த குருக்கள் கிட்ட எந்த விதமான एम एंड ஆப்ஜெக்ட் லட்சியம் என்றது இருக்கிறது இல்ல. अगर होती भी है ஒருவேளை இருக்குதுனாலும் तो अल्पकाल के लिए होती है. அப்போ கொஞ்ச நேரத்துக்காக இருக்கும். कहाँ तो 21 जन्मों का सुख. எங்க 21 ஜென்மத்துக்கான சுகம். और कहाँ अल्पकाल का 1 जन्म का सुख. பிறகு எங்க கொஞ்ச நேரத்துக்காக கொஞ்ச நொடிகளுக்காக இருக்கிற சுகம். ऐसे नहीं அப்படி இல்ல. कि धन से सिर्फ सुख होता है. தன மூலமாக வெறும் சுகம் கிடைக்குது என்ற விஷயம் இல்ல. समझो कोई ने हॉस्पिटल बनाई. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப யாரோ ஹாஸ்பிட்டல்ல கட்டினாங்க. धन से हॉस्पिटल बनाई தன மூலமாக ஹாஸ்பிட்டல்ல உருவாக்குனாங்க. तो वो दूसरे जन्म में निरोगी हो जाएगा. அப்ப அவங்க நெக்ஸ்ட் ஜென்மத்துல ஆரோக்கியம் நல்லா இருக்கும். அவங்களுக்கு நோய் இல்லாம ஆரோக்கியம் நல்லா இருக்கும். ऐसे नहीं அப்படி இல்ல. कि पढ़ाई जास्ती मिल जाएगी. படிப்பு அதிகம் கிடைக்கும் என்ற விஷயம் இல்ல.
अथवा धन जास्ती मिल जाएगा, இல்லன்னா அதிக தனம் கிடைக்கும் என்ற விஷயம் இல்ல. तो तुमको तो सब कुछ चाहिए, அப்போ உங்களுக்கு எல்லாமே தேவை இருக்குது. तो इससे तो धर्मशाला बनाते हैं. சிலர் என்ன செய்யறாங்கன்னா வெறும் தர்மசாலாவை ஓபன் பண்றாங்க. तो दूसरे जन्म में उनको महल मिल जाएगा, அவங்களுக்கு அடுத்த ஜென்மத்துல அரண்மனை கிடைக்கும். ऐसे नहीं कि धर्मशाला बनाने वाले अगले जन्म में அப்படி கிடையாது. யாரு தர்மசாலா ஓபன் செய்யறாங்களோ அவங்களுக்கு நெக்ஸ்ட் ஜென்மம் तंदुरुस्त हो जाएंगे, அவங்களுக்கு நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும். அப்படின்னு ஆரோக்கியமான ஹெல்த் கிடைக்கும்ன்றது இல்ல. नहीं, இல்ல, जैसा करेंगे எப்படி செய்வீங்களோ वैसा ही पावेंगे. அப்படிதான் அடைவீங்க. तो बाप कितनी बातें समझाते हैं. அப்போ அப்பா எவ்வளவு விஷயங்களை புரிய வைக்கிறாங்க. ये कर्म की खुली गति இந்த செயல்களுக்கான ஆழமான ரகசியம் बाप को ही आकर के समझानी पड़ती है. அப்பாக்கு தான் வந்து புரிய வைக்க வேண்டியதாக இருக்கும். दूसरे धर्म में कन्वर्ट होने वाले तो कर्म की खुली गति को उतना नहीं समझ पाते. மத்த தர்மத்துல கன்வெர்ட் ஆகக்கூடியவங்களுக்கு செயல்களினோட ஆழமான ரகசியம் ஒண்ணு அவங்களுக்கு புரியாது. इसलिए அதனால भारतवासी ही पुनर्जन्म को मानते हैं. பாரதவாசிகள் தான் மறு ஜென்மத்தை ஏத்துக்கிறாங்க. मुसलमान या क्रिश्चियन पुनर्जन्म को முஸ்லிம்ஸ் இல்லன்னா கிறிஸ்டியன்ஸ் மறு ஜென்மத்தை नहीं मानते हैं. ஏத்துக்க மாட்டாங்க. कोई तो अच्छी रीति समझ करके समझाते हैं, சிலர் எப்படின்னா நல்லபடியாக புரிஞ்சுக்கிட்டு புரிய வைக்கிறாங்க. और कोई तो खुद भी नहीं समझते हैं. ஒரு சிலர் சுயம் கூடயும் புரிஞ்சுக்கிறது இல்ல. तो रोज अपना पोता मिल निकालो. அப்போ தினமும் தன்னோட போத்தா மேல பாத்துக்கோங்க. यार सारे दिन में हमने क्या क्या भूले की, இன்னைக்கு முழு நாள் என்னெல்லாம் தவறுகளை நம்ம செஞ்சோம், कितनी ईश्वरीय सेवा की, எந்த அளவுக்கு ஈஸ்வரிய சேவையை செஞ்சிருக்கோம், किन किन बातों में किन किन की ठगाई की. எந்தெந்த விஷயத்துல யாருக்கு நாம ஏமாத்தணும். तो बाबा राय देंगे, அப்போ பாபா சஜஷன் வழிய காமிப்பாங்க. अच्छा அச்சா तुम ये ठगी करते हो, நீங்க இப்படி ஏமாத்துறீங்களா? अगर तुम ऐसा करते रहेंगे ஒருவேளை நீங்க இப்படியே செஞ்சிட்டு இருந்தீங்கன்னா तो फिर तुम घाटा डाल देंगे. அப்போ உங்களுக்கு லாஸ் ஆயிடும். आज की दुनिया में இன்றைய உலகத்துல सब धंधे झूठे हो गए. எல்லா தொழில்கள் பொய் ஆயிடுச்சு. ठगी बिना तो शरीर निर्वाह भी नहीं चल सकता. இப்போ ஏமாத்தாம சரீரத்துக்கு பாலனைன்றது கிடைக்கிறது இல்ல. व्यापारी लोग देखो कितनी ठगी करते हैं. இந்த வியாபாரம் பண்றாங்க இல்லையா, அவங்க பாருங்க எவ்வளோ ஏமாத்துறாங்க. फिर जब पकड़े जाते हैं तो मार मार के हड्डी तोड़ देते हैं. எப்போ அவங்கள பிடிக்கிறாங்களோ அவங்கள அடிச்சு அடிச்சு அவங்களோட எலும்பைய உடைச்சிடுறாங்க. तो ये सब सहन करना पड़े. அப்போ இது எல்லாமே சகிச்சுக்க வேண்டியதாக இருக்கும். ये दुनिया बहुत गंदी है. இந்த உலகம் ரொம்ப அழுக்கானதா இருக்கு. तुम तो जानते हो हम अब स्वर्ग में जाते हैं. உங்களுக்கு தெரியும் இப்ப நாம ஸ்வர்கத்துக்கு போயிட்டு இருக்கோம்னு. हमारा धंधा बहुत सुख देने वाला है. நம்மளோட தொழில் ரொம்ப சுகத்தை கொடுக்கறதுக்கான தொழிலா இருக்கு. फिर भी बच्चों को खुशी का पारा नहीं चढ़ता है. ஆனாலும் குழந்தைகளுக்கு குஷியினோட பாதரச ஏறுறது இல்ல.
हम तो जानता हूँ எனக்கு தெரியும் ये तन बूढ़ा है, இந்த சரீரம் வயசான சரீரா இருக்குது. जानता हूँ ये शरीर छोड़ करके जाकर हम प्रिंस बनने वाला हूँ. தெரியும் இந்த சரீரத்தை விட்டு போய் பிரின்ஸ் ஆகுவேன், நான் ராஜ்குமார் ஆகுவேன். तुम भी पढ़ते हो, நீங்களும் படிக்கிறீங்க, मैं भी पढ़ता हूँ, நானும் படிக்கிறேன். तो तुम्हारा तो खुशी का पारा चढ़ जाना चाहिए. அப்போ உங்களுக்கு இந்த குஷியினோட பாதரசன்றது ஏறிடணும். அரே क्यों? ஏன்? मुझे तो शरीर छोड़ना ही है. எனக்கு சரீரத்தை விட்டுதான் ஆகணும். शरीर छोड़ करके अगले जन्म में मैं प्रिंस बनूंगा. சரீரத்தை விட்டு நான் அடுத்த ஜென்மத்துல பிரின்ஸ் ஆகுவேன். அப்படின்னா பிரம்மா பாபாவோட விஷயத்த சொல்லிட்டு இருக்காரு. और तुम तो बूढ़े नहीं हो. நீங்க உங்களுக்கு ஒண்ணு வயசாகல. तुमको क्या करना है? உங்களுக்கு என்ன செய்யணும்? तुमको तो पुरुषार्थ करना है इसी जीवन में. உங்களுக்கு புருஷார்த்தத்தை செய்யணும் இந்த வாழ்க்கையிலேயே. नर से नारायण बनने का. நரசே நாராயண் ஆகிறதுக்கான. तो तुम्हारा खुशी का पारा चढ़ जाना चाहिए. அப்போ உங்களோட குஷியினோட பாதரசம் ஏறிடணும். परंतु बाप को याद ही नहीं करते. ஆனா அப்பாவை நினைவே செய்யறதில்ல. बाप तो कितना समझाते हैं. அப்பா எவ்வளவு புரிய வைக்கிறாங்க. वो इंग्लिश आदि पढ़ने में कितना माथा गर्म होता है. அந்த இங்கிலீஷ் எல்லாம் படிக்கிறதுல எவ்வளோ தலை சூடாயிடுது. ஏன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதெல்லாம் गर्म होता है. தலை சூடாகுதா? सबका गर्म होता है कि कोई कोई का गर्म होता है. எல்லாருதுமே சூடாகுதா இல்லன்னா சில பேருக்கு மட்டும்தான் சூடாகுதா? है जिनके घर में इंग्लिश बोली जाती है, யாரோட வீட்ல இங்கிலீஷ்ல பேசுறாங்க, जन्म से ही इंग्लिश सुनते और बोलते जाते हैं, எப்ப ஜென்மம் எடுத்தாங்களோ அப்போல இருந்தே இங்கிலீஷ கேக்குறது சொல்றது செஞ்சுட்டே வந்திருக்காங்க. उनका माथा गर्म होता है. அவங்களோட புத்தி சூடாயிடுமா? या जिनके घर में मातृभाषा हिंदी है उनका माथा गर्म होता है. இல்லன்னா யாரோட வீட்ல மதர் டங் என்றது தாய்மொழி ஹிந்தியாக இருக்குமோ அவங்களுக்கு தலை சூடாயிடுமா? सबका तो नहीं होता. எல்லாரது ஒண்ணுமே சூடாகிறது இல்ல. तो किससे बोला? அப்ப யாருக்காக சொன்னாங்க? है बाप आते हिंदी में बोलते हैं. அப்பா வராங்க ஹிந்தில பேசுறாங்க. तो हिंदी भाषा भाषियों से बोला. அப்போ ஹிந்தி பேசுறாங்க இல்லையா, அவங்களுக்காக சொன்னாங்க. कि तुम्हारा माथा कितना गर्म हो जाता है. உங்களோட புத்தி எவ்வளோ சூடாயிடுது. अंग्रेजी पढ़ने में लिखने में बहुत डिफिकल्टी होती है. இங்கிலீஷ் படிக்கிறதுல எழுதுறதுல ரொம்ப கஷ்டமாக இருக்கு. कॉन्वेंट स्कूल में जो पढ़ते हैं उनका माथा गर्म होता है क्या? கான்வென்ட் ஸ்கூல்ல யாரு படிக்கிறாங்களோ அவங்களோட புத்தி சூடாகுதா? नहीं होता. ஆகுறது இல்லையா? हिंदी भाषा भाषी जो बच्चे वहाँ जाते हैं, ஹிந்தி பேசுற குழந்தைகள் அவங்க எப்போ அங்க போறாங்களோ उनको कठिनाई नहीं होती. அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கிறது இல்லையா? होती है. அவங்களுக்கு ஆகுது. इस पढ़ाई से तो माथा शीतल हो जाता है. இந்த படிப்புனால புத்தி சீத்தலம் ஆயிடுது, அப்படின்னா கூல் ஆயிடுது. क्योंकि ये पढ़ाई पढ़ाने वाला बाप डायरेक्ट, ஏன்னா இந்த படிப்பை படிக்க வைக்கக்கூடிய அப்பா டைரக்ட் हिंदी भाषा में पढ़ाता है. ஹிந்தி லாங்குவேஜ்ல படிக்க வைக்கிறாங்க. और किनको पढ़ाता है? பிறகு யாருக்கு படிக்க வைக்கிறாங்க? भारतवासियों को पढ़ाता है. பாரதவாசிகளுக்கு படிக்க வைக்கிறாங்க. तुम सिर्फ बाप को याद करते रहो. நீங்க வெறும் அப்பாவை நினைவு பண்ணிட்டு இருங்க.
तो बुद्धि एकदम शीतल हो जाएगी। அப்போ புத்தி முழுமையாக शीतल அப்படின்னா குளிர்ச்சி ஆயிடும். और बुद्धि से पुरुषार्थ करते करते तुम्हारे अंग भी एकदम शीतल हो जाएंगे। பிறகு புத்தி மூலமாக புருஷார்த்தத்தை செய்ய செய்ய உங்களோட அங்கங்கள் கூடயும் முழுமையாக குளிர்ச்சி கூல் ஆயிடும். शरीर तो तुमको अभी तमो प्रधान मिला है। உங்களுக்கு இப்போ சரீரம் தமோ பிரதானமானது கிடைச்சிருக்கு. याद करते करते நினைவு செய்ய செய்ய सात्विक शरीर भी मिल जाएगा। சாத்விகமான சரீரம் கூடயும் கிடைக்கும். शिव बाबा को भी जो अपना शरीर है ना, शिव बाबा का கூடயும் அவங்களோட சரீரம் இருக்குது இல்லையா? इस शरीर से तुमको समझाते हैं। இந்த சரீரம் மூலமாக உங்களுக்கு புரிய வைக்கிறாங்க. तुमको अभी राइट बुद्धि मिली है, இப்போ உங்களுக்கு கரெக்டான புத்தி तो रंग काम नहीं करना चाहिए। இப்போ ரைட்டான புத்தி கிடைச்சிருக்குன்னா இப்போ தவறான வேலைகளை பண்ணக்கூடாது. श्री कृष्ण को भी अंग है, ஸ்ரீ கிருஷ்ணருக்கு கூடயும் அங்கம் இருக்குது. उनके तो अंग शीतल ही होंगे। அவங்களோட அங்கம் சீத்தலமா தான் இருக்கும். इसलिए उनका ही नाम रख दिए। அதனாலதான் அவங்களோட பேரை தான் வச்சுட்டாங்க. परंतु उन श्री कृष्ण का संग कैसे हो? ஆனா அந்த ஸ்ரீ கிருஷ்ணர் இருக்காங்க இல்லையா, அவங்களோட சங்கம் எப்படி செய்யுது? वो श्री कृष्ण का शरीर तो होगा ही सतयुग में। அந்த ஸ்ரீ கிருஷ்ணனோட சரீரம் சத்யுகத்துல தான் இருக்கும். उनका ऐसा शीतल अंग किसने बनाया? அவங்களோட அங்கம் இப்படி சீத்தலமாக யாரு செஞ்சாங்க? किसने बनाया? யாரு செஞ்சாங்க? है? शिव बाबा ने बनाया। சிவ பாபா செஞ்சாங்களா? जब श्री कृष्ण जन्म लेगा எப்போ ஸ்ரீ கிருஷ்ணர் ஜென்ம எடுத்துக்குவாங்க तो शिव बाबा होगा। அப்ப சிவ பாபா இருப்பாங்களா? है? शिव बाबा होगा या चला जाएगा? சிவ பாபா இருப்பாங்களா இல்லன்னா போயிடுவாங்களா? है? शिव बाबा तो नहीं होगा। சிவ பாபா ஒன்னும் இருக்க மாட்டாங்க. उनको जन्म देने वाला उनका बाप होगा। அவங்களுக்கு ஜென்ம கொடுக்கற அவங்களோட அப்பா இருப்பாங்க. शिव तो नहीं होगा। சிவன் ஒன்னும் இருக்க மாட்டாங்க. हाँ, शिव ने जिसमें प्रवेश किया, ஆமா, சிவன் யாருக்குள்ள பிரவேசம் பண்ணாங்களோ मुकर्रर रूप से முக்கர ரூபத்துல वो मौजूद होगा। அவங்க பிரசன்ட் ஆக இருப்பாங்க. तो उनके शीतल अंगों को किसने बनाया? அப்போ அவங்களோட அங்கங்களை சீத்தலமாக யார் செஞ்சாங்க? उनके बाप ने बनाया। அவங்களோட அப்பா இப்படி குளிர்ச்சியாக கூலாக்கிட்டாங்க. अभी यह बात तुम समझते हो। இப்போ இந்த விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. बहुत जन्मों के भी अंत के जन्म में बाप बैठ करके நிறைய ஜென்மங்களினோட கடைசி ஜென்மத்துல கூடயும் அப்பா உட்கார்ந்து उनके अंग शीतल बनाते हैं। அவங்களோட அங்கங்களை குளிர்ச்சி சீத்தலமாக ஆக்குறாங்க. तो तुम बच्चों को भी அப்போ குழந்தைகளான உங்களுக்கு கூடயும் उतनी ही धारणा करनी चाहिए। அந்த அளவுக்கு தான் தாரணைய செய்யணும். कितनी? எந்த அளவுக்கு? जितनी धारणा उनके बाप ने எந்த அளவுக்கு தாரணை அவங்களோட அப்பா उनके अंग शीतल बनाने में की है। தன்னோட அங்கங்களை சீத்தலமாக ஆக்கிக்கிறதுக்காக लड़ना சீத்தலமாக ஆக்குறதுக்காக செஞ்சாங்களோ அந்த அளவுக்கு தாரணை செய்யணும். झगड़ना बिल्कुल नहीं चाहिए। கொஞ்சமும் சண்டை எல்லாம் போட்டுக்க கூடாது. लड़ते हैं, झगड़ते हैं, परंतु सच बात बिल्कुल नहीं बताते। சண்டை போட்டுக்கிறாங்க, ஃபைட் பண்ணிக்கிறாங்க, ஆனா உண்மையான விஷயத்த சொல்லவே சொல்ல மாட்டாங்க. और ही
झूठी बातें बोल देते हैं। இன்னும் பொய்யான பேச்சுகளை தான் சொல்றாங்க. तो बाप क्या समझेंगे? அப்போ அப்பா என்னன்னு புரிஞ்சுப்பாங்க. बाप के सामने झूठ बोलने से और ही सत्यानाश हो जाती है। அப்பாக்கு முன்னாடி பொய் பேசுறதுனால இன்னும் சத்தியநாசம் ஆயிடுது. सत्यानाश होगी சத்தியநாசம் ஆச்சுன்னா तो रिजल्ट क्या होगा? அப்போ என்ன ரிசல்ட் ஆகும்? झूठ खंड का बोलबाला हो जाएगा। பொய்யான கண்டத்தினோட அது பேரென்றது பிரசித்தமாகும். अपने लिए தனக்காக खुद ही नरक की दुनिया रचते हैं। சுயமே நரகத்தினோட உலகத்தை உருவாக்கிக்கிறாங்க. बाप इसमें क्या करेंगे? இதுல அப்பா என்ன செய்வாங்க? बाप के सामने भी सच्चा सच्चा पोता मिल नहीं बताते। அப்பாக்கு முன்னாடி கூடயும் உண்மையான போத்தா மேல சொல்லுறதில்ல. समझते नहीं है कि झूठ नहीं बोलना चाहिए। புரிஞ்சுக்கிறது இல்ல என்னன்னா பொய் பேசக்கூடாதுன்னு. सच नहीं सुनाते हैं உண்மை சொல்லுறது இல்ல, और ही झूठ बोलते हैं இன்னமும் பொய் பேசுறாங்க. तो अपना ही नुकसान करते हैं। இப்போ தனக்கு தான் நஷ்டத்தை பண்ணிக்கிறாங்க. अच्छा அச்சா. ओम शांति। ஓம் சாந்தி.